अत्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरो तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदண்டः. ஸோ போன கிளாஸ்ல நம்ம 62வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அதாவது அந்த 61ல அந்த தோழிகள்லாம் அவருக்கு பூவை போட்டு நமஸ்காரம் பண்றா. உமாபி நீல அலக மத்தியசோபி விஸ்ரம்சயந்தி நவகர்ணிகாரம் சகார கர்ணச்சுதபல்லவேன மூர்த்னா பிரணாமம் ரிஷபத்வஜாய. அந்த துவஜனான பரமேஸ்வரனுக்கு பார்வதி நமஸ்காரம் பண்ணா அப்படிங்கறதோட முடிச்சோம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் நீங்க பார்த்தேன்னா ஆஹ் அதாவது இதுக்கு அடுத்த கண்டினியூட்டின்னு பார்த்தேன்னா 65வது ஸ்லோகத்துக்கு போகும். பட் இவன் நமஸ்காரம் பண்ணன உடனே அவர் ஆசீர்வாதத்தை பண்ணிடுறார். சோ அந்த ஆசீர்வாத ஸ்லோகத்தை போட்டுட்டு இந்த மாதிரி அவருக்கு இவன் நமஸ்காரம் பண்ண, அவர் ஆசீர்வாதம் பண்ண, இத பார்த்த மன்மதனுடைய அவஸ்தை என்னங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லோகத்துல பார்வதி என்ன என்ன பூவை போட்டு நமஸ்காரம் பண்ணா அப்படிங்கறத சொல்ல வர. சரியா? சோ அனன்யபாஜம் பதிமாப்னுஹீதி சா பவ்யமேவ அபிஹிதா பவேன நஹி ஈஸ்வர வியாஹிருதய கதாச்சித் புஷ்ணந்தி பாக்கே விபரீதம் அர்த்தம். சோ என்ன அப்படின்னா அனன்யபாஜம் பதிமாப்னுஹி அப்படின்னா ந அந்யம் ந அந்யாம் பஜதே இது அனன்யபாக் தம் அனன்யபாஜம். சோ என்ன அனன்யபாஜம்னா வேற ஒரு ஸ்திரீயை விரும்பாத, வேற ஒரு ஸ்திரீ கிட்ட மனதை வைக்காத ஒரு பதியை. பதி யார பிடிக்கும்னா என்ன மாத்திரம் தான் என் பதிக்கு பிடிக்கும்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? என் பத்திக்கு அவளையும் பிடிக்கும், அவளையும் பிடிக்கும்னா யாருக்கு பிடிக்கும்? சோ அனன்யவாஜம் பதி மாப்னுஹி இது வேற யார் இடத்திலையும் அந்யாம் ந பஜதி இது அனன்யபாக் வேற ஒருவளையும் விரும்பாத ஒரு பதியை துவம் ஆப்னுஹி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். யாரு? சாக்ஷாத் பதியே பத்னிக்கே ஆசீர்வாதத்தை பண்றார். அப்படி இருக்கின்ற சா பவேன அபிஹிதா பாசிவ்ல இருக்கு. சா பார்வதி பவேன, பவஹா அப்படின்னா ஈஸ்வரஹா, பவஸ்ய பத்னி பவானி. சோ சா பார்வதி பவேன அபிஹிதா, பவேன ஈஸ்வரனால் சொல்லப்பட்டாள். என்ன சொல்லப்பட்டாள் அப்படின்னா அனன்யவாஜம் பதிமாப்னுஹீதி வேற ஒருவரையும் விரும்பாத ஒரு பதியை நீ அடைவாயாக. இது என்ன அப்படின்னா சில புஸ்தகத்துல தத்தியம்னு இருக்கு. தத்தியம்னா சத்தியம்னு அர்த்தம். இந்த இடத்துல பவ்யம்னு இருக்கு. பவ்யம்னா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த, புரியுறதா? சோ அந்த மாதிரி பவ்யத்தை அபிஹிதா பவேன சா அபிஹிதா. அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு அர்த்தாந்தர நியாசத்தை போட்டு விடுறார். நஹி ஈஸ்வர வியாகிருதய கதாச்சித் புஷ்ணந்தி பாகே விபரீதம் அர்த்தம். சோ ஈஸ்வரம் அப்படின்னாலே பெரியவா, குருன்னு சொல்றோம் இல்லையா? என்ன சொல்றது, பெரிய மனுஷா அவளுடைய வியாகிருத்தையான விவகாரங்கள் கதாச்சித்து விபரீதம் அர்த்தம் பாக்கே ந புஷ்ணந்தி. அதாவது விபரீதமான அர்த்தம்ங்கிறது கொடுக்காது. அதாவது அவ அதாவது அது ஒண்ணு இருக்கு இல்லையா, ரிஷினாம் புனராத்யானாம், இதுல வருமே, உத்தராமச்சரித்தத்துல வருமே, அது என்னது இது, ரிஷீனாம் புனராத்யானாம் வாச்சம் அர்த்தோ அனுதாவதி. சோ என்ன அப்படின்னா ரிஷிகளுக்கு என்ன அப்படின்னா அவ என்ன சொல்றாளோ அதனுடைய அர்த்தம் பின்னாடியே ஓடியே வருமா, அதனுடைய த மீனிங் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ். சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா ந ஈஸ்வர ஈஸ்வர நகி ஈஸ்வர வியாகிருதையா பெரியவாளனுடைய அந்த விவகாரமானது கதாச்சித்து ஒரு பொழுதும் விபரீதம் அர்த்தம் ந புஷ்ணந்தி ஒரு விபரீதமான ஒரு விளைவை கொடுக்காது. அவ ஏதா ஒண்ணு சொன்னா அது நடக்கும். ஏன்னா அவ என்னன்னா யோசிச்சு பேசுறா. சகசான விததீத கிரியாம் அந்த மாதிரி இல்ல அவ இல்லையா? அதான். சோ அனன்யவாஜம் பதிமாப்னுஹீதி சா பவ்யமேவ அபிஹிதா பவேன நஹி ஈஸ்வர வியாகிருதயா கதாச்சித் புஷ்ணந்தி பாகே விபரீதம் அர்த்தம். சோ என்ன அப்படின்னா தேவ்யாக பிரணதஸ்ய தேவஸ்ய ஆசீர்வாத பிரகாரம் ஆக. சோ தேவியா பிரணதஸ்ய தேவியினால் வணங்கப்பட்ட அந்த தேவஸ்ய தேவருக்கு அவருடைய ஆசீர்வாத பிரகாரம் எப்படி ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னா என்ன அப்படின்னா அனன்ய இது பவேன சா அனன்யபாஜம் பதிம் ஆப்னுஹி இது பவ்யமேவ அபிஹிதா அப்படின்னு போட்டிருக்காரு. சோ பவேன அப்படின்னா ருத்ரேன, பவஹ பீமஹ ஸ்தானு ருத்ரஹ இதெல்லாம் சினானிம்ஸ் ஃபார் ஈஸ்வரன். சா பார்வதி அனன்யபாஜம் அப்படின்னா அந்யாம் ஸ்திரியம் ந பஜதே இது அனன்யபாக் இன்னொரு ஸ்திரீய விரும்பாதவராக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற ஒரு பதியை அந்நிய சப்தஸ்ய சர்வநாமத்வாத்து பும்வத் பாவக இங்க அனன்ய பாக்குன்னு வந்திருக்கு. அதனால
பதிம் பர்த்தாரம், அந்த பதிக்கு போறது அது. அந்யாம் ஸ்திரீனாலும் அந்த அனன்ய பாஜம் பதிம்க்கு வந்து அட்ஜெக்டிவா போறது. இன்னொரு ஸ்திரீயை விரும்பாத பதியை பர்த்தாரம், பாரியாந்தர ரஹிதம் பர்த்தாரம் இத்தியர்த்தா. ஒரே ஹஸ்பண்டுக்கு இரண்டு மூணு ஒய்ஃபுங்கிறது கிடையாது. இவ ஒத்தி தான் பத்தினி. இவதான் ஒவ்வொரு அவதார கட்டத்துல வேற ரூபமா வரா. முன்னாடி வந்து தாக்ஷாயினியா வந்தா, இப்ப பார்வதியா வந்திருக்கா, வேற ஒரு இடத்துல கௌரியா வருவா, அந்த மாதிரி இல்லையா? மீனாட்சியா வருவா, காமாட்சியா வருவா, எல்லாமே. சோ பாரியாந்தர ரஹிதம் பர்த்தாரம் இத்தியர்த்தः. சபத்னி சத்பாவக ஹி ஸ்திரீணாம் பரம் துக்க காரணம் இதுவாக. ஏன் வேற எந்த ஆசீர்வாதத்தையும் அவர் பண்ணல அப்படின்னா, ஒண்ணு ஹிமவானுடைய சாக்ஷாத் ஹிமவானுடைய புத்திரி. அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. அவளுக்கு வந்து she doesn't need any other blessing other than this. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு சபத்னி சத்பாவக அப்படின்னா ஒரு சக்களத்தி இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த சக்களத்திங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்திரீனாம் பரம் துக்க காரணம். ஸ்திரீகளுக்கு வந்து பரமமான துக்க காரணம் என்னன்னா, அவ எதை வேணா பொறுத்துப்பா. ஹஸ்பண்டுக்கு இன்னொரு ஒய்ஃபுங்கிறத யாரால பொறுத்துக்க முடியும் இல்லையா? சோ வந்து சபத்னி சத்பாவக ஹி ஸ்திரீனாம் பரம் துக்க காரணம் இது பாவக. ஆப்னுஹி அப்படிங்கிறது பிராப்னுஹி அடைவாயாக. இது சப்தः பிரகாரவச்சனः. அதாவது அஹ், ஆப்னுஹி இதி பவேன சா அபிஹிதா. அந்த இதிங்கிறது பிரகார வச்சனம். அதாவது இது இவ்வாறாகன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பவ்யம் அப்படின்னா பாவி, ஃபியூச்சர்ல. ந கேவலம் கன்யகா ஜன பிரணாமேஷு ஆச்சார சித்தத்வாத், அஹ், சித்தத்வாத் அவமுக்தமா, சித்தத்வாத்து ஏவ முக்தம். சாரி, இங்க வந்து அந்த ஏகாரத்தை இந்த ஆரோ மடிச்சு மறைச்சு நடத்தும். சோ ந கேவலம் கன்யகா ஜன பிரணாமேஷு ஆச்சார சித்தத்வாத் ஏவ முக்தம் கிந்து பாவ்யார்த்த கதனமேவ இது ஏவகாரஸ்ய அர்த்தः. சோ வந்து இங்க ஏவகாரம்ங்கிறது உங்களுக்கு எங்க இருக்கு? பவ்யமேவ அப்படி இருக்கணும். சோ அந்த வந்து கன்யா கன்யகா ஜன பிரணாமேஷு, ஒரு கன்யாஸ்திரீ வந்து நமஸ்காரம் பண்ற அந்த தருணத்தில் ஆச்சார சித்தத்வாத் ஏவம் ஏவ ஏவ முக்தம்ங்கிறது இல்ல. அதாவது ஒரு கன்யாஸ்திரீ நமஸ்காரம் பண்ணும்போது the first blessing that has to be given to her is அனன்யபாஜம் பதிமாப்னுஹீதி. இதை நம்மளாம் ஒரு பாடமா வச்சுக்கலாம். வேற ஒரு 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 பத்னியை விரும்பாத ஒரு பதியை நீ அடைவாயாக அப்படிங்கிறது வந்து ஆச்சாரம்னா, இட் இஸ் என்ன சொல்றது, அது ஒரு பழக்கத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி. அதனால மாத்திரம் அவர் அந்த ஆசீர்வாதத்தை பண்ணல. பின்ன எதனால பண்ணார் அப்படின்னா, கிந்து பாவ்யார்த்த கதனமேவ இது ஏவகாரஸ்ய அர்த்தம். வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர், அதை எம்பசைஸ் பண்றதுக்கும் அனன்யபாஜம் ஆஹ், பவ்யம் பவ்யமேவ அபிஹிதா பவேனன்னு இருக்கணும். அந்த ஏவகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதுக்காக போட்டிருக்கா அப்படின்னா, ஒரு கன்யாஸ்திரீ வந்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது ஒரு வழிமுறையில வந்ததுக்கு மாத்திரம் அந்த மாதிரி அவர் பண்ணல. கன்யகா ஜன பிரணாமேஷு ஆச்சார சித்தத்வாத்து ஏவ முக்தம், ந ஏவ முக்தம். அத சித்திக்கணுங்கிறதுக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணல. பின்ன எதுக்கோசரம் பண்ணார் அப்படின்னா, கிந்து பாவ்யார்த்த கதனமேவ ஏவகாரஸ்ய அர்த்தः. பாவ்யார்த்தம் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல வரப்போற நடக்க போற அந்த விஷயத்த, தத்தியார்த்தம்னா சத்தியம், நிஜமாவே இது நிகழ போறது, அதுக்கோசரமும் அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணார். அபிஹிதா அப்படின்னா உக்தா, சா பார்வதி சிவேன உக்தா. சரியா? பாவித்வம் ஏவ உபபாதயதி. என்ன என்ன நடக்க போறது, என்ன பாவித்வம், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் அப்படின்னா, ஈஸ்வர வியாகிருதய லோகே கதாச்சித் விபரீதம் அர்த்தம் ந புஷ்ணந்தி ஹி இது. ஈஸ்வரானாம் அப்படின்னா மகாத்மனானாம், பெரியவாளுடைய வியாகிருதயா அப்படின்னா செயல்கள், இல்லைன்னா உக்தயா சேயிங்ஸ், அவளுடைய வார்த்தைகள், லோகே லோகத்ரயே, மூன்று லோகத்திலையும், கதாச்சித்து அப்படின்னா காலத்திரையே அப்படி. அதாவது எந்த இடம் இருந்தாலும் எந்த காலம் இருந்தாலும் அவ சொன்ன வார்த்தையானது தப்பாகாது. எப்படி துர்வாசர் விட்ட சாபம் வந்து பலிச்சுதானோ, அது வந்து என்ன காலமா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு உக்தியாக இருந்தாலும் சரி, அது டெஃபினட்டா அதுக்கு விபரீதம் அர்த்தம்ங்கிறது
இந்த மாதிரி ஒரு கர்சானது விபரீதம்னா பாசிட்டிவா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நெகட்டிவா தான் முடியும். அதுக்கப்புறம் அந்த கதை காளிதாசன் எடுத்துன்னு போனான்னு வச்சுக்கோங்க. சோ வந்து ஈஸ்வர வியாகிருதையா லோகே, ஈஸ்வரானாம் அப்படின்னா மகாத்மனாம் பெரிவாளுடைய, வியாகிருதையான உக்தையா அவளுடைய உக்தியானது, லோகே லோகத்ரயே மூன்று லோகத்திலும், கதாச்சித்து காலத்ரயே அப்படி எந்த காலத்திலும், விபரீதம் அப்படின்னா அந்யதா பூதம் அர்த்தம், வேற ஒரு முறையாக வர ஒரு மீனிங்க, ஒரு ஒரு அர்த்தத்தை ந புஷ்ணந்தி ந பிராப்னுவந்தி, புஷ்ணாதி புஷ்ணீதா புஷ்ணந்தி எப்பவுமே வந்து அடைவதில்லை. சரியா? ஈஸ்வராணாம் வச்சனம் தேசாந்தரே காலாந்தரே அவஸ்தாந்தரே வா ந வியபிச்சரதி இத்தியர்த்தா. ஈஸ்வராணாம்னா இங்க வந்து பரமேஸ்வரனை மாத்திரம் சொல்லல, இட்ஸ் an அர்த்தாந்தர நியாசம். சாமானியோக்தி விசேஷோக்தி போட்டுட்டு அங்கேருந்து சாமானியேன விசேஷஸ்ய சமர்த்தனம். சோ ஈஸ்வராணாம் வச்சனம் பெரிவாளுடைய அந்த வச்சனமானது, தேசாந்தரம் அப்படின்னா அந்யஹா தேசஹா தேசாந்தரஹ இல்லையா? தேசாந்தரே வேறு ஒரு தேசத்திலும், காலாந்தரே அந்யஹா காலஹ காலாந்தரம். சோ வந்து வேற ஒரு காலத்திலையும், அந்யா அவஸ்தா அவஸ்தாந்தரம். சோ வந்து வேற ஒரு அவஸ்தையிலும், எனி சுச்சுவேஷன்லயும் ந விபிச்சரதி மாறுபடுவதில்லை. இட் டசன்ட் அண்டர்கோ எனி சேஞ்ச். ஓகேவா? தத் பிரதிபந்தகம் துரிதம் நிரஸ்யாபி. லார்ட்ஷிப். ஓகே. தத் பிரதிபந்தி தத் பிரதிபந்தகம் துரிதம் நிரஸ்யாபி சாத்தியம் சாத்தியத்வேன சாதயத்யேவ இது புஷ்ணந்தி இத்தியனேன தியோதயதே. ஸோ ஏன் வந்து புஷ்ணந்திங்கிற பதத்தை போடணும் அப்படின்னா, அந்த இப்ப இவர் சொன்ன உக்திக்கு எதெல்லாம் வந்து பிரதிபந்தகமா இருக்கோ, பிரதிபந்தகம்னா ஒரு ஆப்ஸ்டக்கல் தடங்களா இருக்கோ, அந்த துரிதம் அப்படின்னா துக்கம்னு அர்த்தம். துரித சமனாயன்னு நம்ம சங்கல்பம் பண்றோம் இல்லையா, பூஜை எல்லாம் பண்ணும்பொழுது. சோ துரிதம் அந்த கஷ்டத்தை, நிரஸ்யாபி அதை போக்கடித்து விட்டு கூட, சாத்தியம் எதை சாதித்தும் யோக்கியம் சாத்தியம் எதை சாதிக்கணுமோ, சாதயத்தேவ அது டெஃபினட்டா அதை அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதுனாலேயே புஷ்ணந்தி இத்தியனேன பதேன தியோதயத்தை தியோத்தியதே. சோ வந்து புஷ்ணந்தி அப்படின்னா நல்லா பூஷிக்கப்படுறது, நல்லா அடையப்படுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவளுடைய உக்தியானது அட் எனி டைம் எனி அவஸ்தா எனி காலம் அது வந்து மாறுபடாது. ஹி சப்தா பிரசித்தோ பிரசித்திஷ்ட ஸ்ருதி ஸ்மிருதிஷு பாக இது பாட்டே பரிணாமः இத்தியர்த்தः. சோ அது வந்து விபரீதம் அர்த்தம் ஆஹ், பரிணாமः புஷ்ணந்தியா, ஆஹ், விபரீதம் அர்த்தம் புஷ்ணந்தி. வேற என்ன பாட்டம் இருக்கு இதுக்கு? ஒரு நிமிஷம். பத்தியம் ஒண்ணு. இது வந்து இன்னொரு பாட்டபேதம் என்ன அப்படின்னா, புஷ்ணந்தி பாக்கே விபரீதம் அர்த்தம்ங்கிற இடத்துல புஷ்ணந்தி லோகேன்னு ஒரு பாட்டாந்தரம் இருக்கு. சோ லோகேனா உலகத்தில்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்க பாக்கேனா பரிணாமேங்கிற அர்த்தம். சோ அதனுடைய பரிணாமத்துல விபரீதம் அர்த்தம் ந புஷ்ணந்தி. விபரீதமான அர்த்தம் வந்து எப்பவுமே வந்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது இவாளுடைய ஈஸ்வர வியாகிருதையா. சரியா இருக்கா? ஆஹ் அதான். அனன்யபாஜம் பதிமாப்னுஹீதி சா பவ்யமேவ அபிஹிதா பவேன நஹி ஈஸ்வர வியாஹிருதயः கதாச்சித் புஷ்ணந்தி பாகே விபரீதம் அர்த்தம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, சோ இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டா, ஆசீர்வாதத்தை பண்ணிட்டார். இப்ப வந்து காமஸ்ய உத்தியமஹா என்ன, அவன் இதை பார்த்துட்டு இருக்கானோ வந்துட்டா. ஏன்னா திஸ் இஸ் த டைம் ஃபார் ஹிம் டு ஷோ ஹிஸ் இது அவனுடைய சாமர்த்தியம் என்னன்னு காமிக்கிறதுக்கு இதானே. காமஸ்து பாணாவசரம் பிரதீக்ஷ்ய பதங்கவத் வன்னிமுகம் விவிக்ஷு உமா சமக்ஷம் ஹரபத்த லக்ஷா ஷராசனஜ்யாம் முஹு ஆமமர்ஷ. அதாவது இந்த இப்போ வந்து வீணை வாசிக்கிறா, வீணை வாசிக்கணும்னு அந்த போஸ்டர்ல உட்காரும் பொழுது ரெடி 1 2 3 ஸ்டார்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி அது இப்படி மீட்டின்டே இருப்பா தெரியுமானோ. அதே மாதிரி இவன் வந்து அந்த வந்து ஷராசன ஜியாம், ஷரத்தினுடைய ஆசனம் எது? சாபம் தனு. அதனுடைய ஜியா அப்படின்னா அந்த நாணு. அத முகுஹு ஆமமர்ஷ, ஆமமர்ஷனா வருடினான்னு அர்த்தம். அப்படியே வந்து டச் பண்ணிட்டே இருந்தான். எப்போ விட போறோம், அது எப்போ விட போறோம். அந்த குழந்தை எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த கன்னு கொடுத்து அடிக்கும் பொழுது அங்கேயே அந்த டிப்ல இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கும். எப்ப வந்து அதை டக்குன்னு அமுத்தலாம் அப்படின்னு அந்த மாதிரி இவன் வந்து ரெடியா இருக்கானா அஹ், அஹ், மன்மதன். சோ காமஸ்து காமனோ
பாண அவசரம் பிரதீட்சிய. பாணத்தினுடைய அவசரம்னா அவகாசம், சான்ஸ், எப்ப வந்து அந்த பாணத்தை விடலாம் அப்படிங்கறத பிரதீட்சைனா பிரதிபால்ய, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு எது எது மாதிரி அப்படின்னா பதங்கவது வன்னி முகம் விவிக்ஷுகு. பதங்கம்னா கீட்டம், உங்களுக்கு அந்த ஃபயர் ஃப்ளைன்னு சொல்றோம் இல்லையா, விட்டல் பூச்சி. அது வந்து எப்படி வந்து அந்த வன்னி முகம், அந்த வன்னி நல்ல ஜுவாலையா பிரகாசத்தோட இருக்கின்ற அந்த வன்னியில போய் விழணும்னு எப்படி ஒரு ஆசையோட இருக்கோ, அந்த மாதிரி இங்க மன்மதனானவன் சாட்சாத் ஒரு பதங்கம் போல இருக்கான். வன்னி யாரு அப்படின்னா ஈஸ்வரன். அந்த வன்னி முகம் விவிக்ஷுகு அப்படின்னா பிரவேஷ்டும் இச்சுகு, அதுல போய் விழணும்னு ஆசையோட இருந்துட்டு உமா சமக்ஷம். சமக்ஷம்னா சந்நிதவுன்னு அர்த்தம், பிரத்யக்ஷேன்னு அர்த்தம், இல்லைன்னா அக்ஷ்ணோகோ சமீபம். அந்த உமாவினுடைய கண்ணுக்கு பக்கத்திலே இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, கண்ணெதிர்க்கே நடந்துருத்துனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் உமா சமக்ஷம். ஹரபத்த லக்ஷக காமக, அவனுக்கு அட்ஜெக்டிவ் இது. ஹரே பத்தக லக்ஷக ஏன சக, ஹரன் கிட்ட வைக்கப்பட்ட லட்சியத்தோட இருக்கின்ற காமகா என்ன பண்ணான் அப்படின்னா ஷராசனஜ்யாம் முகுஹு ஆமமர்ஷ. சோ காமஹ ஆமமர்ஷ, அதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு. காமனானவன் அந்த எதை ஆமமர்ஷ, ஜ்யாம், அதுதான் ஆப்ஜெக்ட். காமஹ ஜ்யாம் முகுஹு ஆமமர்ஷ. அந்த காமனானவன் அந்த ஜ்யா அப்படின்னா இதுக்கு வந்து வேற பலவிதமா அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு, அவன் வந்து தன்னை ரெடி பண்ணிக்கலாம், இப்ப இந்த வீணை வாசிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி. இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு 4 ஸ்லோகத்துக்கு முன்னாடி படிச்சோம் தெரியுமா, அவ இடுப்புல போட்டுட்டு இருக்கிற ஒரு கயிறு கட்டின்னு இருக்கா, அது வந்து ஸ்பேரா இந்த ஜியாக்கு பதிலா அவன் வச்சிருக்கான் பார்வதி கிட்டேன்னு. சோ அதை வந்து அப்படி இப்படி மீட்டி மீட்டி காமிக்கிறான், இது போச்சுன்னா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. புரியுறதா, அப்படி சொல்லிக்கலாம் இல்லையா. சோ ஷராசன ஜியாம், அந்த ஷரத்தினுடைய ஆசனம்னா ஷரம் எதுல போய் உட்கார்றது, சாப்பத்துல உட்கார்றது. அந்த சாப்பத்தினுடைய ஜியாம், அந்த நாணை முகுகு மறுபடியும் மறுபடியும் ஆமமர்ஷ அப்படியே இது பண்ணான், இப்படி டச் பண்ணிட்டே இருந்தான். எதற்கோசரம் அப்படின்னா எப்படி இருக்கிற காமகா அப்படின்னா பாண அவசரம் பிரதீட்சை. எப்படா பாணத்தை விட போறோம், நம்ம எப்போ வந்து இந்த மிஷன்ல சக்சீட் ஆகி தேவேந்திரன் நம்ம கொண்டு போய் தலையில வச்சுக்க போறான்னு அப்படியே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. ஆனா அவன் எப்படி இருக்கார் அப்படின்னா காளிதாசர் நமக்கு ஹிண்ட் கொடுக்குறார். பதங்கவது வன்னி முகம் விவிக்ஷு. ஒரு பதங்கம், ஒரு ஃபயர் ஃப்ளை, ஒரு விட்டில் பூச்சி எப்படி வந்து ஒன்னு வன்னியோட அக்னியினுடைய முகத்துல பிரவேசிக்கணும்னு ஆசைப்படுறதோ, இந்த விட்டில் பூச்சி டசன்ட் நோ தட் இட்ஸ் கோயிங் டு டை. அதுல போய் கிட்ட போச்சுன்னா அது வசமாக்கிடும்னு அதுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த மன்மத்தனுக்கும் யார்கிட்ட விளையாடுறோம்னு தெரியாம ஒரு விட்டுவில் பூச்சி போல வன்னிங்கிறது இங்க ஈஸ்வரன், அவருடைய முகம் விவிக்ஷு. அதுல வந்து விவிக்ஷானாலே பிரவேஷ்டும் இச்சா. சோ பிரவேஷ்டும் இச்சுஹு சக காமஹா. எப்படி இருக்கான் அப்படின்னா ஹரபத்த லக்ஷக, அதுவும் அவனுக்கு தான் அட்ஜெக்டிவ். சோ ஹரபத்த லக்ஷக, ஹரனிடத்தில் வைக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு லட்சியத்தோட இருக்கான். அதாவது அம்ப வந்து இங்க எய்யணும் அப்படின்னா அந்த லட்சத்துல வந்து கண்ணை வச்சுட்டா தானே, வேற எங்கேயோ வச்சு நம்ம என்ன அர்ஜுனனானே கீழே பார்த்துட்டு மேல விடுறதுக்கு இல்லல. சோ ஹரபத்த லக்ஷக சக காமஹ. எப்போ எந்த கான்டெக்ட்ல அப்படின்னா உமா சமக்ஷம், உமாவினுடைய பிரசன்ஸ்ல, இந்த பிரசன்ஸ் ஆஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் உமா. அதுதான் பின்னாடி வரும் அஞ்சாவதுல ததா சமக்ஷம் தகதா மனோபவம் பினாகினா பக்த மனோரதா சதி. அதாவது நினிந்த ரூபம் ஹிருதயேன பார்வதின்னு வரும். தன்னுடைய கண்ணு எதிர்க்கிய மன்மதனை வந்து அவர் எரிச்சுட்டார், அதனால அவர் நொந்து போயிட்டான். அஞ்சாவது சர்க்கத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே தான். சரியா. சோ வந்து ததா சமக்ஷம் தகதா, அங்கேயும் சமக்ஷம் தான், அவளுடைய பிரசன்ஸ்ல தகதா மனோபவம் பினாகினா பக்த மனோரதா சதி நினிந்த ரூபம் ஹிருதயேன பார்வதி பிரியேஷு சௌபாகியவதா இச்சாருதா அப்படின்னு வரும். சோ அந்த மாதிரி இங்க வந்து அவளுடைய பிரசன்ஸ்ல இந்த மாதிரி ஹரபத்த லக்ஷக காமஹ ஷராசனஜ்யாம் முகுஹு ஆமவர்ஷ. இதுதான் இந்த ஸ்லோகம். வியாக்கியானம் பார்க்கலாம். அத லப்த அவசரஸ்ய மதனஸ்ய உத்தியோகம் ஆக. சோ லப்த அவசரம் அப்படின்னா கிடைக்கப்பட்ட சான்ஸ், அதோட இருக்கின்ற மதனஸ்ய, அவனுக்கு அட்ஜெக்டிவ். சரியா. லப்தா அவசரஹ எஸ்ய சஹ, எவனுக்கு வந்து கிடைக்கப்பட்ட இதுவோ தஸ்ய மதனஸ்ய உத்தியோகமாக, அவனுடைய அந்த பிரயாசம் என்ன அப்படின்னா காமஹது பாணாவசரம் பிரதீக்ஷிய உமா சமக்ஷம் க்ஷராசனஜ்யாம் முகுஹு ஆமமர்ஷ. காமஹ அப்படின்னா காமதேவஹ மன்மதஹ. தூ சப்தஹ அவஸ்தாந்தர தியோதனார்த்தஹ. காமனோ அப்படின்னா இந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் இருக்கிற தருணத்துல காமன் எப்படி இருக்கான் அப்படின்னா காமனோ இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத எம்பசைஸ் பண்றதுக்கோசரம். பாணாவசரம் அப்படின்னா பாணசிய அவசரம், பாணத்தை போடுறதுக்கு ஒரு சான்ஸ். நாயிகா நாயகயோகோ
பரஸ்பர பரிச்சய விசேஷ ரூபம் பிரகரண அவகாசம் பிரதீக்ஷ பிரதிபால்ய. அதாவது வந்தா தோழிகள் நமஸ்காரம் பண்ணா அடுத்தது இவன் நமஸ்காரம் பண்றான். இப்ப நமஸ்காரம் பண்ற சமயத்துல அவன் போட்டா ஒன்னும் ஆகாது. ஸோ ஃபர்தரா ஹி ஹாஸ் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் சீன். என்ன அப்படின்னா பாணாவசரம் பாணசி அவசரம் நாயிகா நாயகையோகோ, அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பரஸ்பர பரிச்சய விசேஷ ரூபம். பரஸ்பரம்னா மியூச்சுவல், பரிச்சயம்னா இன்னும் ஃபர்தரா அவன் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கணும். அந்த ரூபம் பிரகரண அவகாசம். பிரகரணத்துக்கு சான்ஸ்னா என்ன? அம்பு விடுறதுக்கு என்ன சான்ஸ் அப்படின்னா கண்ணாமண்ணான்னு விட முடியாது. இது என்ன போர்க்களமான? இங்க வந்து he has to create a scene இல்லையா? ஒரு 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 சிங்கார ரசத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு நாயகன் நாயிகாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ ரெண்டு பேரும் வேற வேற ஒரு இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க, சரி வராது. பக்கத்துல வந்துட்டா இருந்தாலும் நமஸ்காரம் பண்றா, ஆசீர்வாதம் பண்றார். இன்னும் ஃபர்தரா அவ ரெண்டு பேரும் கண் எதிர்க்க பார்த்துக்கல. சோ அதனால பரஸ்பர பரிச்சய விசேஷ ரூபம் பிரகரண அவகாசம். இந்த பிரகரண அவகாசத்துக்கு அது அட்ஜெக்டிவ். மியூச்சுவலி ரெண்டு பேருக்கு ஒரு பரிச்சயம். அப்படி இருக்கின்ற அந்த பிரகரணம்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம், அம்பால விடுறது, அம்ப விடுறது. அந்த அவகாசத்தை பிரதீக்ஷ அப்படின்னா பிரதிபால்ய இல்ல. உமா சமக்ஷம் இது ஆமர்ஷண கிரியா விசேஷனம். சோ வந்து என்ன அப்படின்னா, அதாவது உமா சமக்ஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆமர்ஷண கிரியா விசேஷனம். ஆமர்ஷணம்ங்கிறது டச்சிங் தி ஸ்ட்ரிங்னு சொன்னேன் நான். அந்த அந்த ஆமமர்ஷன்னு இருக்கணும். அந்த அது வந்து அதுக்கு வந்து என்ன கிரியா விசேஷனம் அப்படின்னா உமா சமக்ஷம். உமாவினுடைய பிரசன்ஸ்ல அவ வந்து ஆமமர்ஷ. அது ரொம்ப முக்கியம். உமா இருக்கின்ற அவ கண் எதிர்க்க அவன் வந்து அதை மீட்டினா அப்படின்னா, கண் எதிர்க்க மீட்டினா அப்படின்னா அடுத்தது அவ என்ன பண்ண போறா? அடுத்தது எனக்கு வந்து பானம் விடுறதுக்கு அவசரம் வரப்போறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, இதே நானை தான் உன்கிட்ட ஒரு ஸ்பேரா நான் இடுப்புல கொடுத்துருக்கேன் வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறதும் இண்டிகேட் பண்றதுக்கு ஒண்ணு. உமாயாக பார்வத்தியாக சமக்ஷம் அப்படின்னா பிரத்யக்ஷம் யதா பவதி ததா இன் ஹர் பிரசன்ஸ் ஜா பராமர்ஷனஸ்ய உமா சமக்ஷத்வம் அகமஸ்மி தே சகாயः இது தேவி புரோத்சாகனார்த்தமா. அதாவது நம்ம இந்த இந்த ஸ்கூல்ல ட்ரில்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிகு டிகு டிகுன்னு ஒரு அடிப்பா தெரியுமா? அது வந்து அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்கு, அந்த ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்கு. அதனால என்ன அப்படின்னா ஜியா பராமர்ஷனஸ்ய, ஜியானா அந்த நானு, அதை வந்து தொடருதுங்கிறது என்ன அப்படின்னா உமா சமக்ஷ உமா சமக்ஷத்துவம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் உமா, அகமஸ்மி நான் உனக்கு இருக்கேன்மா ஹெல்ப் அப்படிங்கிறத தே சகாய இது தேவி புரோத்சாகனார்த்தம். தேவிக்கு வந்து ஒரு புரோத்சாகன ரூபமா அது இருக்கான். ஷராசன ஜியாம் ஷராசனஸ்ய அப்படின்னா சாபஸ்ய, சாபத்தினுடைய ஜியாம் அப்படின்னா சிஞ்சினி அந்த நான், அதை முகுஹு புனக புனக மறுபடியும் மறுபடியும் ஆமவர்ஷ ஆமிருஷ்டவான் அப்படின்னா அது மீட்டின்டே இருந்தான், அதை வந்து டச் பண்ணிட்டே இருந்தான். ஜா பராமர்ஷ்ச தன்வீனாம் சரசந்தானஸ்ய பூர்வரங்கதையா பிரசித்தா. இட் இஸ் a வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ். ஒரு அம்ப வந்து ஒரு ஒரு ஜியால வைக்கும் பொழுது, தனுஷுல வைக்கும் பொழுது அந்த நாணை இப்படி அந்த மகாபாரத்லாம் வரும்ல, அந்த நாணை இப்படி இழுத்து விட்டான் அந்த ஜியா. அந்த மகாபாரதம் நம்ம டிவியில பார்க்கும்போது வரும், அந்த அந்த நாணை இப்படி இழுத்து விட்டானா அதுல இருந்து ஒரு 4 ஒளி வரும், சவுண்டு வரும் இல்லையா? ஒலியும் வரும் ஒளியும் வரும் அதுல இருந்து. சோ ஜியா பராமர்ஷம் ச மர்ஷச்ச, ஜாவினுடைய பராமர்ஷமானது தன்வினாம் அப்படின்னா தனுசை யார் வச்சுட்டு இருக்காளோ அந்த ஆர்ச்சர் அவனுடைய ஷராசந்தனஸ்ய, அந்த ஷரத்தை வந்து அதுல போடுறதுக்கு முன்னாடி பூர்வரங்கதையா பிரசித்த. இட்ஸ் வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ் டச்சிங் த நானு, அந்த ஜியாங்கிறது இட்ஸ் வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ் விச் தன்வி டஸ், ஒரு ஆர்ச்சர் வந்து எப்பவுமே பண்ணுவான். அத காமஸ்ய சாகச உத்தியோகம் கவிஹி சோபஹாசம் ஆக. சோ அந்த காமனுடைய சாகச உத்தியோகம், ஒரு சாகசம் அப்படின்னாலே என்ன தெரியுமோனோ, சாகசா கிரியதே இல்லையா? ஒரு ஒரு ஹேஸ்ட்ல பண்றது எல்லாமே, டக்குன்னு யோசிக்காம பதில் சொல்றது. அப்புறம் தைரியம்ங்கிறதே உங்களுக்கு அதானே இல்லையா? சாகசம் அப்படிங்கிற ஒரே ஒரே சாகசத்தோட இருக்கான் அவன் அப்படின்னா எப்பவுமே ஒரு உற்சாகத்தோட இருக்கான், டக்கு டக்குன்னு பதில் சொல்றான், ஒரு ஹேஸ்ட்ல வந்து ஒரு வேலையை பண்றது. சோ சாகச உத்தியோகம் கவிஹி சோபஹாசம் ஆக. என்ன அப்படின்னா பதங்கவத்து வன்னிமுகம் விவிக்ஷு இது. பதங்கவத்து அப்படின்னா சலபக இவ, ஒரு சலபம் போல. சரியா? சலபம்னா விட்டில் பூச்சி, அது போல. வன்னி முகம் அப்படின்னா வன்னேகே முகம். போக்து காமஸ்ய வியாத்தவதனஸ்ய வன்னேகே அக்னேகே முகம் வதன குஹரமேவ. சோ போக்து காமஸ்ய உன்னுத்த அனுபவிக்கணும்னு விரும்புகின்ற வியாத்தவதனஸ்ய, வியாத்தம்னா விஸ்திருத்தம்னு அர்த்தம்,
பிரசாரித்தம்னு அர்த்தம். விரிக்கப்பட்ட முகத்தோட இருக்கின்ற வன்னேகே அந்த அக்னியினுடைய முகமானது வதன குஹரமேவ. அந்த வதன குஹரம் அதாவது அக்னிக்கு முகம் அப்படின்னா தனியா என்ன மூஞ்சா இருக்கு, அந்த குஹரம்ங்கிறது ஓட்டை. அதை விவேக்ஷு பிரவேஷ்டு காமக அதிசாகசமேவ கர்த்துகாமக இத்தியர்த்தः. ரொம்ப ஒரு ஏன்னா அக்னியினுடைய முகத்துல போய் ஒரு விட்டல் பூச்சி விழறதுங்கிறது தெரியாம விழறது. இங்க காமன் வந்து he makes an extra effort to fall into the fire இல்லையா. ஜ்யா பராமர்ஷ பராமர்ஷ சமயோசிதம் ஸ்வபாவம் ஆஹ ஹரபத்த லக்ஷா இது. ஸோ ஜ்யா பராமர்ஷ சமயோசிதம். ஸோ வந்து அந்த நாணை வந்து இழுக்கிறது தொடர்றது அதுக்கு உச்சிதமான சுபாவம் என்ன அப்படின்னா, ஒரு அம்பை வந்து ஒரு வில்லுல வைக்கும்பொழுது அவனுடைய கண்ணு எதுல இருக்கணும்னா அந்த லட்சியத்தை நோக்கி இருக்கணும். இங்க லட்சியம் யாரு, ஈஸ்வரன். ஸோ ஹரபத்த லக்ஷகான்னு அதனால அட்ஜெக்டிவ் சரியா. ஹரேஹே हरे परमेश्वरः एव बद्धलक्षः. हरे परमेश्वरे एव बद्धलक्षः. हरेन அரனிடத்தில் பரமேஸ்வரே பரமேஸ்வரனிடத்தில் வைக்கப்பட்ட லக்ஷः மன்மதः. பத்த திருஷ்டிஹி இत्यर्थः. शर निपात अधिकरणं परमेश्वरमेव சாவதானம் அவலோகயன்னு இது பாவக. ஷர நிபாத்தம் அப்படின்னா ஷரம் விழறதுக்குனுடைய அதிகரணம்னா பேஸ். அதிகரணம் ஆதாரம் இல்லையா. எதுல போய் விழறது அப்படின்னா விழணும் அப்படின்னா ஈஸ்வரன் மேல விழணும். சோ அந்த ஷரத்துக்கு அதிகரணம் யாரு அப்படின்னா அந்த ஈஸ்வரன். அந்த பரமேஸ்வரமேவ அவரையே சாவதானம் அவலோகயன்னு அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட கம்ப்ளீட்டா கான்சென்ட்ரேட் பண்ணிண்டு அவலோகையன்னு பார்த்து கொண்டிருக்கின்ற காமக சரியா. நாயிகா நாயகயோகோ இதோபி கிஞ்சித் உபசிதே சதி பரிச்சயே சகசா ஏவ பிரஹரிஷ்யாமி ஏனம் இதி शरसन्धानं कर्तुम् उद्युक्तः 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 तस्थौ इत्यर्थः சரியா. சோ நாயிக நாயகயோகோ இதோபி கிஞ்சித் உபசிதே சதி. சோ அந்த நாயகன் நாயிகா அவ ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தரா தே நீட் சம் மோர் பரிச்சயம் அப்படிங்கிறத அந்த பரிச்சயே சதி அந்த மாதிரி அவளுக்கு ஒரு பரிச்சயம் வந்துடுத்துனா ஐ ஷுட் நாட் வெயிட் ஃபர்தர். அவ ரெண்டு பேரும் அந்த பார்த்துக்கிற கான்டெக்ட்ல நான் அம்ப விடணுமே தவிர பார்த்துன்ட்டு 2 செகண்ட் 3 செகண்ட்க்கு அப்புறம் விட்டேன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னுட்டு பரிச்சயே சகசா ஏவ இமீடியட்டா பிரகரிஷ்யாமி அந்த அம்பை வந்து அவர் மேல ஏஞ்சுடுவேன். எழுந்து நான் வந்து ஐ வில் டூ இட் அப்படிங்கிறத பிரகரிஷ்யாமி ஏனம் இவர் மேல அந்த அம்பை விட்டுடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஷர சந்தானம் கர்த்தும் உத்யுக்தா தஸ்தௌ இத்தியர்த்தா. அந்த ஷரஸ்தை வந்து அதுல வந்து அந்த அம்புல வச்சுண்டு ரெடியா இருக்கான் அப்படிங்கிறார் சரியா. கர்த்தும் உத்யுக்தா அந்த ரெடியா இருந்துட்டு தஸ்தௌ நின்றுட்டு இருக்கான் சரியா. இத்தியர்த்தா கரெக்டா இருக்கா. எப்படி எழுதுறாரு. Yes. தாமஸ் Mm. தாமஸ்து வானாவசரம் பிரதீக்ஷ்ய பதங்கவத் வன்னிமுகம் விவிக்ஷு உமாசமக்ஷம் ஹரபத்த லக்ஷः ஷராசனஜ்யாம் முகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அதோபநின்யே கிரிஷாய கௌரி தபஸ்வினே தாமிர ருச்சாகரேண விஷோஷிதாம் பானுமதோ மயூகைஹி மந்தாகினி புஷ்கர பீஜமாலாம். அதாவது இந்த 62வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் இதை நீங்க பாத்துக்கணும் சரியா. ஏன்னா 62ல அவ வந்து நமஸ்காரம் பண்ணான். மூர்தனா விஷபத்வஜாய பிரணாமம் சகார அப்படிங்கறத சொல்லிட்டு அவன் நமஸ்காரம் பண்ணதுனால உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இவன் நமஸ்காரம் பண்ண அவர் ஆசீர்வாதம் பண்ண காமனுடைய அவஸ்தை என்னவா இருந்ததுங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொன்னார். இப்போ அவ என்னத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணாங்கிறது 65வது ஸ்லோகத்துல சொல்றார் கவி சரியா. ச அத உபனின்யே கிரிஷாய கௌரி தபஸ்வினே தாமிர ருச்சா கரேண விஷோசிதாம் பானுமதः மயூகைஹி மந்தாகினி புஷ்கர பீஜமாலாம். ஸோ வந்து அத உபநின்யே உப நீ பிராபணே. ஸோ வந்து உபநின்யே அப்படின்னா உங்களுக்கு வந்து சமர்ப்பிதவத்தின்னு அர்த்தமா. ஆமா ஆமா. ஸோ சமர்ப்பிதவதி என்ன அப்படின்னா கௌரி அத பிறகு கௌரி கிரிஷாய உபநின்யே. அவ வந்து அந்த என்ன சொல்ற கிரௌ ஷேதே இது கிரீஷா சரியா. கிரியில இருக்கிறவர் அங்கதான் வசிச்சுட்டு இருக்கார். அவருக்கு அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா தபஸ்வினே. அதுவும் அவருக்கு தான் அட்ஜெக்டிவ். என்ன அப்படின்னா தாமிர ருச்சா கரேன நன்னா செவந்து இருக்கிற அந்த காந்தியோட இருக்கின்ற கரேன அந்த கௌரி என்ன அப்படின்னா கிரிஷாய தபஸ்வினே உபநின்யே. என்ன பண்ணார் என்ன எதை கொடுத்தா அப்படின்னா மந்தாகினி புஷ்கர பீஜமாலாம். மந்தாகினி அப்படின்னா சொர்க்கங்கா.
அதனுடைய அந்த புஷ்கரம்னா தாமரை, அதனுடைய பீஜம்னா தாமரையினுடைய சீட்ஸ். அதாவது தாமரை சீடு நீங்க பார்த்துருந்தேன்னா தெரியும். இப்பெல்லாம் ஹோட்டல்ல வந்து லோட்டஸ் சீடுன்னே சாப்பிட கொடுக்குறான். ஒரு மாதிரி அது அஹ், ருத்ராட்ச கலர்ல இருக்கும், பட் தட்டையா இருக்கும். அந்த தட்டையா பண்றாளா என்னன்னு தெரியாது. லோட்டஸ் சீடுன்னு இப்ப சாப்பிடுறா எல்லாரும். சோ மந்தாகினி புஷ்கர பீஜமாலாம். அதனுடைய அந்த மந்தாகினியில அந்த ஸ்வர்க்கங்கால இருக்கின்ற தாமரைகளினுடைய பீஜம்னா சீடு, அதனால செய்யப்பட்ட மாலையை என்ன பண்ணா? உபநின்யே, கௌரி உபநின்யே. சரியா? அந்த மாலையானது எப்படி இருக்காம் அப்படின்னா விசோஷிதாம் மாலாம், நன்றாக சுஷ்கமாக்கப்பட்ட, ட்ரை ஆக்கப்பட்ட மாலை. எதனால ஆக்கப்பட்டது? பானுமதா மயூகைஹி. சும்மா நம்ம ஆத்துல வந்து மொட்டை மாடியில காய போட்டெல்லாம் இல்ல. நேச்சுரலாவே சூரியனுடைய மயூகம் கிரணங்களினால் விசோஷிதாம் புஷ்கர பீஜமாலாம், நன்றாக ட்ரை சுஷ்கமாக்கப்பட்ட அந்த தாமரையினுடைய அந்த சீடால செய்யப்பட்ட அந்த மாலையை தபஸ்வினே கிரிஷாய கௌரி உபநின்யே. சரியா இருக்கா? சோ வந்து இங்க வந்து வெறும்ன புஷ்கர பீஜமாலாம்னு போட்டா போறாதா? ஏன் மந்தாகினின்னு போடணும் அப்படின்னா பாவனத்துவம்ங்கிறது தெரியுது. நம்ம இங்க சேத்துல வளர்ந்த தாமரை இல்ல அது, அதுல இருந்து வந்த சீடு இல்ல. அப்படியே ஸ்வர்க்கங்கையில இருக்கின்ற இது. ஏன்னா ஹிமவத் பிராந்தத்துல தானே ரெண்டு பேரும் இருக்கா. அப்படியே ஃப்ரெஷ் கங்கா உங்களுக்கு அங்கதானே. அது இறங்க இறங்க அதுக்கப்புறம் மலினமாயிடும் எல்லா இடத்துலயும் இல்லையா? சோ இப்போ வந்து கமெண்ட்ரி பார்த்துன்னு போலாம். ஸ்லோகம் கிளியரா இருக்கு இல்லையா? Yes. दैवात् परिचयस्य कारणान्तरमपि तदैव जातम् इत्याह. ஸோ வந்து தெய்வாத்துனா டியூ டு ஃபார்ச்சூன், ஃபேட். என்ன அப்படின்னா பரிச்சயஸ்ய அந்யத் காரணம். ஸோ அவ ரெண்டு பேருக்கும் இன்னும் ஃபர்தர் பரிச்சயத்துக்கு வேற ஒரு காரணத்தை சொல்றார். ததைவ ஜாத்தம், அங்கேயே உண்டாச்சு. என்ன அப்படின்னா அத கௌரி தபஸ்வினே கிரிஷாய தாமிரருச்சா கரேண மந்தாகினி புஷ்கர பீஜமாலாம் உபநின்யே. ஸோ வந்து என்ன அப்படின்னா அத அப்படின்னா பிறகு, எதற்கு பிறகுனா பிரணாமானந்தரம், நமஸ்காரம் பண்ண அப்புறம் கௌரி பார்வதி தபஸ்வினே இத்தியனேன தாதிருஷ உபாயன விசேஷ ஔச்சித்யம் தியோத்தியதே. வெறும் பரமேஸ்வராய அப்படின்னு போடாம தபஸ்வினேன்னு ஏன் போட்டார் அப்படின்னா அவன் எடுத்துட்டு போனது புஷ்கர பீஜமாலா. எப்படி ருத்ராட்சம் போட்டுப்பாளோ அதே மாதிரி அக்ஷமாலா எடுத்துன்னு போயிருக்கா. தாதிருஷ உபாயன விசேஷ, உபாயனம்னா கிஃப்ட், பிரசன்ட். அதனுடைய அதுக்கு வந்து ஒரு விசேஷம், அதனுடைய ஒரு உச்சிதம், ஔச்சித்யத்தை அந்த தபஸ்விங்கிற பதத்தினால தியோத்தியதே. கிரிஷாய யாருக்கு? கிரிஷாய ஹராய. தாமிர ருச்சா, தாம்ரா ரக்தா, ருக்கு அப்படின்னா சோபா அழகு, எஸ்ய தாதிருஷேன கரேன. சோ வந்து நல்ல செவந்த கையினால அப்படின்னு அர்த்தம். உத்தீபன அபிப்பிராயம் ஏதத விசேஷம். இதெல்லாம் வந்து உத்தீபனம்ங்கிறது உங்களுக்கு தூண்டு வைக்கிறது இல்லையா? ஆலம்பனம்ங்கிறது ஒரு ஒரு ஸ்திரீ புருஷன் இருந்தா அது ஆலம்பனம். உத்தீபனம்ங்கிறது அந்த ஆம்பியன்ஸ், பலவிதமான விஷயங்கள் அந்த ரசத்துக்கு போஷகமா இருக்கிறது தான் உங்களுக்கு உத்தீபனங்கள். சோ உத்தீபன அபிப்பிராயம் ஏதது விசேஷனம். உத்தீபனத்தை தியோதகம் பண்ற மாதிரி ஆர் உத்தீபனத்தை தூண்டுவிக்கிற மாதிரி இருக்கிறது இந்த விசேஷனம். மந்தாகினி புஷ்கர பீஜமாலாம் அப்படின்னு ஒரு பதம். மந்தாகின்யாம் அப்படின்னா கங்காயாம், யானி புஷ்கராணி யானி பத்மானி தேஷாம் பீஜைகி, அவைகளினுடைய பீஜம்னா உங்களுக்கு அந்த கொட்டை சீடு, கிருதாம் அந்த சீட்ஸ்னால செய்யப்பட்ட மாலாம், பத்மாக்ஷ மாலாம் இத்தியர்த்தம். அது என்ன, அதுக்கு பேர் என்ன? பத்மாக்ஷ மாலா. மந்தாகினி சப்தேன பத்மாக்ஷானாம் சுலபத்துவம் முக்தம். ஸோ வந்து வேற எங்கேயோ காவேரியில இருக்கணும்னா நம்ம சவுத் இந்தியாவுக்கு வந்தாலும் இங்க வந்து மந்தாகினி சப்தத்தினாலே என்னன்னா பத்மாக்ஷானாம், அந்த தாமரையினுடைய சீடனுடைய சுலபத்துவம், அப்ரோச்சபிலிட்டி, ஆக்சசபிலிட்டி. ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸி, பக்கத்திலே இருக்குங்கிறதுனால. மந்தாகின்யாக ஹிமவத்து சிகரவர்த்தித்துவாது. வேற எங்கேயா ஒரு நர்மதா காவேரினா கஷ்டம். மந்தாகினி வந்து ஹிமவத் பிராந்தத்திலே இருக்கு, சிகரத்திலே இருக்கு. அதனால அங்க கிடைக்கிற பத்மாட்சங்கள் இன்னும் வந்து ஆக்சஸ் வந்து ஈஸி, சுலபம். மந்தாகினி சம்பந்தேன பத்மாக்ஷானாம் பாவனத்துவ ஆதிக்கம் ச தியோத்தியதே. ஸோ இந்த மந்தாகினியினுடைய ஒரு சம்பந்தத்தினால, ஒரு கனெக்ஷன்னால பத்மாக்ஷானாம் அந்த பத்மத்தினுடைய அக்ஷங்களுக்கு பாவனத்துவம், அதனுடைய பியூரிட்டியும், பாவனத்துவ ஆதிக்கம் ச தியோத்தியதே, அதனுடைய பியூரிட்டியும் ஜாஸ்தியா தெரியறது. உபநின்யே அப்படின்னா சமர்ப்பித்தவதின்னு அர்த்தம். உபஜகார பக்கத்துல எடுத்துட்டு போனான்னு அர்த்தம்.
பத்மாக்ஷஸ்ய தாரணமாத்திரமேவ அतः பரம் கர்த்தவ்யம் சம்ஸ்காரஸ்து சர்வோபி கிருதः இதி கிருதः ஏவ இத்தியாக. ஸோ வந்து இப்பதான் நாங்க வந்து பூக்கடையிலேருந்து பூ வந்து அப்புறம் இப்பதான் வந்து கடையிலேருந்து வந்து அதை ஆத்தி எடுத்து அதெல்லாம் இல்லை, எல்லாம் ரெடியா வந்துருத்து. அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா பானுமதः மயூகைஹி விசோஷிதாம் புஷ்கர பீஜமாலாம் இல்லையா. அதனால இங்க என்ன அப்படின்னா பத்மாக்ஷஸ்ய அந்த பத்மத்தினால அந்த பத்மத்தினுடைய அந்த அக்ஷம் அந்த பீஜத்தினுடைய தாரணமேவ அத்தப்பரம் கர்த்தவியம். அவர் வெறும் கொடுத்த உடனே போட்டுக்கலாம், இது கொஞ்சம் ஈரமா இருக்கு ஆத்துல கொஞ்சம் காய வச்சுட்டு போட்டுக்கோங்கலாம் இல்ல, அப்படியே தாரணமே அத்திர அத்தப்பரம் கர்த்தவியம். ஏன் அப்படின்னா சம்ஸ்காரஸ்து, அதை வந்து எப்படி சம்ஸ்காரஹா அப்படின்னா பதனிடுதல்னு சொல்றோம் இல்லையா, அதை காய வைக்கிறது பதனிடுறது அதெல்லாமே சர்வோபி கிருத்தகா ஏவ ஏற்கனவே செய்யப்பட்டது. அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ், அதுக்கு எந்த வார்த்தைகளால கவி சொல்லியிருக்காரு அதை அப்படின்னா பானுமதः மயூகைஹி. அதாவது ஒரு சென்டென்ஸ் அவர் வர்ணிக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு இசிகல் டு போட்டு ஒன்று எழுதுறார், அதுக்கு முன்னாடி பூர்வமா ஒரு 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 லைன் நமக்கு போடுறார், வை திஸ் ஹாஸ் பீன் கிவன். அதாவது எப்படி ஒரு ஸ்லோகத்தை நம்ம அப்ரோச் பண்ணணும், ஒரு ஸ்லோகம் நம்ம படிக்கும்பொழுது அன்வயம் பிரதிபதார்த்தம் பதபதார்த்தத்தை தவிர அந்த ஸ்லோகம் வந்து இந்த கவி எப்படி எழுதியிருப்பார், எதுக்கோசரம் இந்த லைனை போட்டிருக்காரு, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நாராயண பண்டிதர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் இல்லையா. ஸோ பார்த்து ஏன்னா அந்த எதுக்கு வந்து பானுமதக மயூகைஹி விசோஷிதாம்னு போடணும் அப்படின்னா அந்த இனிமே அவர் வெறும்னு அதை வேர் பண்ணிட்டா போறோம், ஃபர்தரா அவர் வந்து பதனிட வேண்டாம் அதை, சரியா. ஸோ பானுமதக மயூகைஹி விசோஷிதாம் இது बाणवः रश्मयः अस्य सन्ति इति भानुमान् इत्यादित्यः उच्यते. सो बाणवः रश्मयः பான பானு அதனுடைய கிரணங்கள் அஸ்ய சந்தி. ஸோ பானுவுக்கு வந்து ரஷ்மிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே அதுக்கு பானுமான்னு பேரு. அதுக்கு வந்து ஆதித்யா இத்தியுச்சதே தஸ்ய மயூகைஹி அதனுடைய ரஷ்மிபிகி கிரணங்களினால் விசோஷிதாம் அப்படின்னா விசேஷேன சோஷிதாம் கிருத சோஷணாம்னு அர்த்தம். விசேஷமாக சுஷ்கமாக்கப்பட்ட ட்ரை ஆக்கப்பட்ட காய வைக்கப்பட்ட அப்படிங்கிறது அந்த இதுக்கு அட்ஜெக்டிவா போறது. எதுக்கு மந்தாகினி புஷ்கர பீஜமாலாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. அப்புறம் பகவத் உபாயனார்த்தம் ஸ்வயமேவ ஆதாய சோஷிதாம் இத்தியர்த்தா. ஸோ வந்து வேற யாரா விஜயாவையும் மாலினியும் ஆர்டர் கொடுத்து பண்ண வைக்கல, பகவத் உபாயனார்த்தம் சுவாமிக்கு கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் ஸ்வயமேவ ஆதாய தானே எடுத்து கொண்டு வந்து சோஷிதாம் காய வைக்கப்பட்ட அந்த இது அதாவது என்னதான் இந்த அக்ஷமாலாம் அத அவருக்கு கொடுத்தான், சரியா. மயூக்கங்களால காய வைக்கப்பட்ட அந்த மக்ஷமாலைய இவனை எடுத்துன்னு வந்தான் அர்த்தம், சரியா. அதான் சரியா இருக்கா உங்களுக்கு. Yes, beautiful. அதோபநின்யே கிரிஷாய கௌரி தபஸ்வினே தாமிர ருச்சாகரேண விசோஷிதாம் பானுமதோ மயூகைஹி மந்தாகினி புஷ்கர பீஜமாலா. ஏதாவது நிறுத்திக்கலாமா?